அனைவருக்கும் காலை வணக்கம். ஏற்கனவே மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி 2 பாகம் வெளியிட்டிருந்தேன். நல்ல ஆதரவு கொடுத்தீங்க, எல்லாரும் ரசித்து பார்த்தீங்க, நிறைய அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அது சில விஷயங்கள் நீங்கள் கேட்டதாக இருக்கும், சில விஷயங்கள் நீங்கள் கேட்காததாக இருக்கும். இருந்தாலும் புரட்சித் தலைவரை பற்றி எத்தனை தடவை சொன்னாலும் சொல்ல சொல்ல இனிக்குதடா, அவன் பேரை சொல்ல சொல்லன்ற மாதிரி சொல்ல சொல்ல வாய் மணக்கும் நம்மளுக்கு. அதுக்காக சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து டெய்லி தோட்டத்திலேருந்து கோட்டைக்கு போகிறாரு. முதலமைச்சராக இருக்காரு, கோட்டைக்கு போகிறாரு. போகிற வழியில் ஒரு செருப்பு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்காரு. டெய்லி செருப்பு தைக்கிறாரு. அவர் அந்த செருப்பு தொழிலாளி மகளுக்கு ஒரு நாள் கல்யாணம். அந்த மகளுக்கு கல்யாணம்ன்றதுக்கு அவர் செருப்பு தொழிலாளி பத்திரிக்கை அடிக்கிறார். பத்திரிக்கை அடிச்சுட்டு அந்த பத்திரிக்கையை வந்து எம்ஜிஆருக்கும் ஒரு பத்திரிக்கையை போட்டு விட்டார். அவர் எம்ஜிஆரோட பெரிய தொண்டை. எம்ஜிஆருக்கும் பத்திரிக்கையை போட்டு விட்டார். போட்டு விட்ட உடனே அவர் நினைக்கிறாரு, நம்மளாம் ஒரு ஏழை சாதாரண தொழிலாளி, நம்ம வீட்டுக்கெல்லாம் எம்ஜிஆர் வரவா போறாருன்னு. ஆனால் பாருங்க, நடந்ததே வேற. எம்ஜிஆருக்கு பத்திரிக்கை போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்த உடனே எம்ஜிஆர் அந்த பத்திரிக்கை எடுத்து வைங்கன்றாரு. யார் பத்திரிக்கை அப்படின்றாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்றாரு. ஆனால் போலீஸ்காரங்க வேலை பார்த்துட்டு சொல்கிறாங்க வந்து, சார் இது வந்து நம்ம ஆண்டி வேலை போகும்போது அந்த ரோட்டில் பிளாட்ஃபார்மில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி டெய்லி இந்த ஆள் வந்து உங்கள் படத்தையும் ஒரு முருகன் படத்தையும் பத்தி குச்சி பொருத்தி வச்சுட்டு தான் அந்த வேலையவே ஆரம்பிப்பார். நீங்கள் வரும்போதெல்லாம் வந்து அவர் கூட்டமாக நின்று உங்களை பார்ப்பாங்க. அப்போ அவர் நின்று பார்ப்பாருங்க. ஐயா, அவர் தான் வந்து வீட்டு கல்யாணத்துக்கு இந்த பத்திரிக்கை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு இருக்காங்க. ரைட், அந்த பத்திரிக்கை எடுத்து தனியாக வச்சு பிஏட்ட சொல்லி நோட் பண்ணிக்கிங்க தேதி அப்படின்ட்டார். நோட் பண்ணிட்டா அவங்க பழைய கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் நடக்குது. அன்றைக்கி அவங்க சாதாரண சேரி ஏரியாவில் மாதிரி ரொம்ப ஏழை பகுதியானதான அந்த ஏரியாவில் தானே அவங்க இருப்பாங்க. அன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு பார்த்தா கல்யாணம் நடக்க போகுது. பெரிய போலீஸ் ஜீப்பாக வரிசையாக போய் நிற்கிது. டக்கு 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 டக்குன்னு போலீஸ் இறங்கின உடனே அவருக்கு அரண்டு போனார். என்னடா நம்ம வீட்டுக்கு வந்து போலீஸை வந்து இறங்கிட்டு இருக்காங்க. உடனே உங்கள் பேர் தானே இது, ஆமாம் ரைட் அப்படின்னு கொஞ்ச நேரத்தை பார்த்தா எல்லா செக்யூரிட்டிஸ் வரிசை நின்னோடனே அப்படியே வராரு எம்ஜிஆர். எப்படி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அழகாக ஜிப்பா போட்டு குல்லா போட்டு எம்ஜிஆரை பார்த்த உடனே அவருக்கு கையும் ஓடலை காடும் ஓடலை. உடனே எம்ஜிஆர் வாங்க 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 அப்படின்னு அப்படியே இழுத்துட்டு கொண்டு போய் மேடையில் வச்சு மணமக்களை வாழ்த்திட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு கட்டு பணம் கைமாறியது. அந்த நம்பவே இல்லையா, அழுதுட்டாரான். என்னையா அப்படி வந்து எம்ஜிஆர் அசத்திட்டாரு அப்படின்னு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் சொல்கிறார், ஐயா நான் ஒரு ஏழை, நீங்கள் எம்ஜிஆர் என் வீட்டுக்கெலாம் வருவீங்களான்னு நான் நினச்சேன் அப்படின்னு. அதனால எல்லார் வீட்டுக்கும் நான் வருவேன், நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் என்னுடைய தொண்டர்கள், நான் உங்களுக்கு கூடயே இருப்பேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அந்த இதுலேருந்து போயிட்டார். இது ஒன்று. அடுத்து எம்ஜிஆரோடைய தொண்டர் ஒருத்தர், எம்ஜிஆரோட உண்மையிலேயே கட்சியில் இருக்கார், இவர் ஒரு பொறுப்பில் இருக்கார். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆருக்கு பத்திரிகையை அடித்து கொண்டு போய் எம்ஜிஆருக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டார். கொடுத்துட்டு வந்தால் எம்ஜிஆர் வரமாட்டார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இவர் வந்து வருவாருன்னு நினச்சிட்டு போஸ்டர்லாம் அடித்து நல்லா கொஞ்சம் தாம்பிகமாக நடத்துகிறாரு. பார்த்தா எம்ஜிஆருக்கு அன்னைக்கு கல்யாணம் வந்து சிறப்பாக நடந்துருச்சு. ஆனால் எம்ஜிஆர் வரலை. எல்லாரும் சொல்லிட்டாங்க, பத்தியா எம்ஜிஆர் வரலை பத்தியா அப்படின்னாங்க. உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஆனால் போய் சொல்லிட்டு வந்தோம், எம்ஜிஆர் என்னாச்சோ ஏதாச்சோ எப்படி வரலை, எல்லாருக்கும் அசிங்கமாயிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, சாயங்காலம் கல்யாண வீடு கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது, பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே உட்காந்துருக்காங்க, இவங்கெல்லாம் வெளியில் சேரை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதே பழைய பாணி தான். ஃபுல்லாக போலீஸ் வேனு ஜல் 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 வந்தாலும் நீங்கள் தானே, ஆமாம் நான் தான், இந்த பாரு இப்போ தலைவர் வந்துக்கிட்டு இருக்காரு பாருன்னா பார்த்தா எம்ஜிஆர் பாஷா பாஷா அப்படியே ரஜினி ஸ்டைலில் வந்துக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் ஸ்டைல் தான் ரஜினி. வந்து அப்படியே அவரை போய் அவர் கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு, தலைவரே காலையிலேயே எதிர்பார்த்தா நீங்கள் வரலன்னு எல்லாரும் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க, ஒன்றும் கலவிடாத வா வா வான்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிடுங்க. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடியாராங்க. இங்கே எம்ஜிஆர் எங்கே, எம்ஜிஆரை பார்த்தா ஒரு புயல் பூகம்பத்தை பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே எம்ஜிஆர் காலில் விழுகுறாங்க. விழுந்தோடனே மணமக்களை ஆசீர்வதிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு பணம், கட்டு பணம் கைமாறியது. எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆருக்கு கொடுக்குறதான அவருக்கு வேலையே. அப்போ அந்த மாதிரி எம்ஜிஆர் செய்கிறார். எம்ஜிஆர்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த பாடி கார்டு வந்து எம்ஜிஆர் வச்சுருந்தாரு அப்படின்னு. இந்த ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் பாடி கார்டாக வச்சுருந்தாரு. எம்ஜிஆர் முதல்ல வந்து இந்த பாடி கார்டு மேலாம் அவருக்குலாம் அவ்வளோ ஒரு பெரிய இது கிடையாது, ஈடுபாடு கிடையாது. என்ன நீங்கள் வந்து பாடி கார்டுன்னு சொல்கிறீங்கன்னு கூட நீங்கள் கூட நினைப்பீங்க. ஆனால் பாருங்க, 1967 அன்எக்ஸ்பெக்டடாக எம்ஜிஆரை வந்து எம்ஆர் ராதா வந்து ஷூட் பண்ணிட்டாரு.
அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத விதமா எம்ஜிஆரே எதிர்பாராத விதமா நண்பனா எம்.ஆர். ராதாவுடைய நாடக கம்பெனிலாம் எம்ஜிஆரும் சிவாஜியெல்லாம் நடித்தவங்க, அன்னையும் தான் கூப்பிடுவாங்க, அவ்வளோ மரியாதை கொடுத்தவங்க. அவர் வந்து அந்த பழைய மோட்டிவ்ல சுட்டுட்டாரு. சுட்டா உள்ள 2 குண்டு உள்ளே போயிடுச்சு. இப்போ எம்ஜிஆருக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு குண்டு எடுத்துட்டாங்க. ஒரு குண்டு எடுக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு குண்டு எடுத்தா உங்கள் உயிருக்கே ஆபத்து. அதை கட் பண்ணோம்னா அந்த அந்த உணவு பாதையும் அந்த சுவாச பாதையும் கட்டாயிரும். அதுக்குள்ளே போயிடுச்சுங்க. அது எப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்கு பாருங்க. ஒன்று எம்ஜிஆர் அது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அந்த நேரத்தில் அந்த கஷ்டத்துலையும் அவர் ஒரு இடத்துக்கு ஒரு ஷூட்டிங்கோ இதுக்கோ போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போன உடனே வாமிட் மாதிரி எச்சு வந்திருக்கு. வாஷ் பேசினில் துப்பியிருக்காருங்க. துப்புனா அப்படியே சளியும் ரத்தமும் சேர்ந்து அந்த உள்ளே இருந்த புல்லட்டு வெளியே வந்துருச்சு. என்ன அதிர்ஷ்டம் பாருங்க. இப்போ பிரச்சனையே இல்லை, எந்த பிரச்சனையும் இவர் கிடையாது. உள்ள அந்த புல்லட்டு இருந்து அது துரு பிடிச்சி உள்ள இவருக்கு ஏதாவது செப்டிக் ஆனால் அது பலவித காம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வந்துடும், குளறுபடிகளை கொண்டு வந்துடும், விளைவுகளை கொண்டு வந்துடும். அது எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து எம்ஜிஆரால் பழைய வாய்ஸ், அந்த எம்ஜிஆரோட அழகான கணீர் வாய்ஸு, அந்த கணீர் வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதில் கேட்டிருப்பீங்க. நம்பியாருக்கு சொல்லுவேன், மதம் மணிமாரா மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படின்பேன், சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அப்படிம்பாரு. எம்ஜிஆர் ரொம்ப ஸ்டைலாக சொல்லுவார். சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அப்படிம்பாரு. நான் எதிரிகளுக்கு தோல்வியவே நான் என் வாழ்க்கையிலே தோக்காதவன் அப்படின்பாரு. எம்ஜிஆர் சொல்லாரு, நான் எதிரிகளுக்கு தோல்வியவே பரிசாக அளித்தவன் அப்படின்பாரு. அழகான வாய்ஸ், அந்த குரல் கேட்கணுமா, அவ்வளோ அழகா இருக்கு. 1901 நீங்க பார்த்துருப்பீங்க. அதான் 1901 படம் பின்னாடி இருக்கு பாருங்க. அதில் பேசுகிற வார்த்தைகள் அப்படி நிறைய இருக்கு. எம்ஜிஆரை பற்றி சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி அந்த வாய்ஸ் போயிடுச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர், வாய்ஸ் மாடுலேஷன், வாய்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் டாக்டர் சொல்கிறதுபடி பேசி 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 டேப் ரெக்கார்டில் கேட்குறாரு. அவர் பேசுகிறாரு, டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகுது, மறுபடியும் போடுறாரு, ரெக்கார்ட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணார். அவன் சிம்பிளாக சுட்டுட்டு போயிட்டான். ஆனால் நடந்தது வேற பயங்கரமான ஒரு விபத்தாக போச்சு. எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் உயிரே போக வேண்டிய சூழ்நிலை அந்த நேரத்தில். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் எல்லா மக்களாலையும் தப்பிச்சிட்டாரு. ஒன்று எம்ஜிஆர் தப்பிச்சிட்டாரு. ரெண்டாவது 1967 தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை ஒட்டி தான் எலெக்ஷன் நடக்குது. 67 திமுக மெஜாரிட்டியாக ஜெயிக்குது. அன்னைக்கு திமுக ஜெயிச்சதுக்கு எம்ஜிஆர் சுடப்பட்டது தான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. அண்ணா ஒரு பெரிய தலைவர் தான், கலைஞர் ஒரு பெரிய தலைவர், நாவலர் ஒரு பக்கம் இருந்தார், நெடுஞ்செழியன் நாவலர் ஒரு பக்கம் இருந்தார், பேராசிரியர் அன்பழகன் ஒரு பக்கம் இருந்தாங்க. ஆனால் மக்களை ரீச் பண்ண ஒரே தலைமை எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அதே நேரத்தில் எம்ஜிஆர் பட்ட துன்பம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. எம்ஜிஆர் இந்த வாய்ஸ்லாம் இதாகிடுச்சு. அப்புறம் கேஸ் போட்டு எம்.ஆர். ராதா வந்து 7 வருஷம் உள்ள தள்ளினாங்க. 5 வருஷத்தில் அப்புறம் அந்த வெளியே வந்தேன். அன்னைக்கு வந்து எம்.ஆர். ராதாவோடைய குடும்பம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா எம்.ஆர். ராதா ரவி, வாசு, ராதிகா, நிரோசா அவங்க ஃபேமிலிலாம் இருக்குன்னா எம்ஜிஆர் போட்ட பிச்சை. எம்ஜிஆர் மட்டும் அன்னைக்கு கையை காமிச்சிருந்தாருன்னா அப்படின்னு இருந்தாருன்னா கம்ப்ளீட்டாக அந்த வீடவே அழிச்சிருப்பாங்க ஏடிஎம்கே தொண்டர்கள். அது எனக்கும் அவருக்கும் உள்ள சொந்த பிரச்சனை, யாரும் தயவுசெய்து தலையிடாதீங்க, இது அரசியல் கிடையாது அப்படின்ட்டார் எம்ஜிஆர். அதுதான் எம்ஜிஆர் உள்ள ஒரு மனிதாபிமானம். அதே மாதிரி எம்ஜிஆர் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எல்லாரும் பார்க்க போகிறாங்களா, அவர் ராதாண்ணன் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. எப்படி பாருங்க, மக்கள் தன்னை ஒருத்தர் இது பண்ணாலும் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி எதிரியை மன்னிக்கக்கூடிய அந்த பக்குவம் எம்ஜிஆர் இருந்துச்சு. அதான் எம்ஜிஆர். ரெண்டாவது எம்ஜிஆர் வந்து எப்பயுமே நைட்டு வந்து தோட்டத்தில் வந்து இப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்ச உடனே வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தோட்டத்தில் அப்படியே ஷர்ட்டெல்லாம் போடாமல் சும்மா ஒரு துண்டை தோலில் போட்டு அந்த பேர் பாடியோட தோட்டத்தில் நடந்து போவாங்க எம்ஜிஆருடைய தோட்டத்துக்குள்ள. அப்போ இந்த எம்ஜிஆர் வீட்டிலேயே அந்த ஹாஸ்டல் இல்லம் இருக்குது. இந்த கைவிடப்பட்ட இப்போ கணவனால் கைவிடப்பட்ட மனைவிக, அவங்க பிள்ளைக, திக்கற்ற பிள்ளைக, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைக, உதவி ஆதரவற்ற பிள்ளைக, இதுகெல்லாம் அங்கே படிக்குதுங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் வச்சு எம்ஜிஆர் பராமரிக்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய வள்ளல் பாருங்கள். அப்போ இந்த குழந்தைங்க வந்து எம்ஜிஆர் முன்னாடி நிற்கும்போது வாங்கப்பா குட்டிப்பா பார்க்கலாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு அது சாப்பிட்டேன்னு சொல்லுதுங்க. இன்னைக்கு மீன் சாப்பிடலையான்னு மீன் சாப்பிடலன்னுது. உடனே அந்த சமயக்காரன் மேலே எம்ஜிஆர் போவோம், ஏய் தொலைச்சிருவேன், எனக்கு என்ன சாப்பாடு நான் சாப்பிடணும் அதுதான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப வருத்தம், என்னடா இந்த எம்ஜிஆர்ட்ட இந்த பிள்ளைய போட்டு விட்டுச்சேன்னு. அப்போ அவன் சொல்கிறான், அந்த ஆள் ஒரு ஆள், ஐயா கோச்சுக்காதீங்கய்யா, நம்ம வீட்டுக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் சமையல் பண்ணதில் மீன்லாம் தீர்ந்து போச்சு,
பிள்ளைகளுக்கு பத்தாம போச்சியா, அதனால தான் கொடுக்கல, வேற ஒன்றும் இல்லை, பத்தாம போச்சியா மீன் அப்படின்றாரு. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அன்னைக்குன்னு பார்த்து அடுத்த நாள் எல்லா எம்ஜிஆர்கிட்ட வந்து நிறைய தொண்டர்கள், கவுன்சிலர்கள், வட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு போய் எம்ஜிஆரை பார்த்துடணுமியா, ரெண்டுல ஒன்று கேட்டணுமியா, நம்மளுக்கு என்ன பதவி கிடைக்கல, என்னையா நம்ம ஊரில் அவன் நம்மளை மோதிக்கிட்டு இருக்கான் வச்சுக்கிட்டு டெய்லி எல்லாரும் ஒரு பஞ்சாயத்தில் வருவாங்க. அப்படி ஒரு பஞ்சாயத்தில் ஒருத்தன் வர்றேன், அந்த ஒருத்தன் ஏரியாவில் வரேன். இன்னும் எம்ஜிஆர்கிட்ட என்ன ஒரு டாக்டிக்ஸ்னா, எவ்வளோ பெரிய பஞ்சாயத்துக்காரன் எவ்வளோ பெரிய ரவுடி அடாவடித்தாரம் பண்ணாலும் உள்ளே வந்ததும் போய் சாப்பிட்டு வான்னு பாரு, சாப்பிட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாமே அப்படின்னு பாரு. நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வீட்டு சாப்பிட்டதுக்கு ஆல்மோஸ்ட் கூல் டவுன் ஆயிடுவானா, குளிர்ச்சி ஆயிடுவானா, எம்ஜிஆர் மேலே உள்ள கோபம் வருவான், என்னே இந்த மாதிரி ஆயிடுச்சுனே, என்னை கட்சியில் இப்படி செய்யறாங்கண்ணே அப்படின்னு அழுவாயினா. அப்படி ஒருத்தன் வந்து அழுதுறிக்கான். அப்புறம் நீ என்ன தொழில் பண்ற அப்படின்ட்டுக்காரு எம்ஜிஆர். உடனே நான் வந்து இந்த மாதிரி மெட்ராஸில் வந்து மீன் வியாபாரம் பண்ணுறேனே, மீன்லாம் கொண்டு போய் விற்கிறேனே நான் அப்படின்னா. நாளிலேருந்து நீ எங்கேயும் போய் விற்காத, அப்புறம் என்ன தலைவரே அப்படின்றிருக்கான், நேராக தோட்டத்துக்கு கொண்டு வந்துரு, உன் மீன் எவ்வளோ பிடிக்கிறியோ அம்பட்டையும் தோட்டத்துக்கு கொண்டு வந்துருந்தானா. அவனுக்கு கேட்க வேணும், எம்ஜிஆர்ட்ட போய் வித்துட்டா கேட்குற காசை கொடுப்பாரு, கட்டுக்கட்டா பணம் போகும் பாருங்க. ஒருத்தர் சும்மா வந்தவனுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க. அவன் கடைசி வரைக்கும் காலம் முழுக்க அந்த அவன் தான் மீன் கான்ட்ராக்ட், எம்ஜிஆருக்கு மீன் கான்ட்ராக்ட். எம்ஜிஆர் சாப்பிடும்போது ஒரு மீன், ஒரு சிக்கன், ஒரு ஃபிஷ் இல்லாமல் சாப்பிட மாட்டார். அருமையான ஒரு சாப்பாட்டு ரசிக்கக்கூடிய ஒரு மனிதன். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் நான், இந்த எம்ஜிஆர் வந்து சினிமாவில் ஏழை மக்களையும் கவனிச்சாரு, சினிமாக்காரங்களும் சில சேட்டை பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வி.கே. ராமசாமின்னு எம்ஜிஆர் படத்தில் பூரா நடிப்பார், பழைய ஆள், எம்ஜிஆருக்கு முந்தின ஆள் இருந்தாலும். அவர் தண்ணியை போட்டு எப்பயும் இருக்கிறவன், எம்ஜிஆர்லாம் என்ன சொன்னாலும் அட்வைஸ் கேட்க மாட்டார். அந்த ஆள் ஒரு படம் எடுத்து தோத்துக்கு போயிட்டான். அவனுக்கு படம் எடுக்கவும் தெரியல, வெளியிடவும் தெரியல, அவன்லாம் அந்த ஆள் விவரம் இல்லாமல் தோத்து போயிட்டான். அப்புறம் அந்த ஆள் எம்ஜிஆர் கவலையாக உட்காந்துருக்கான் ஒரு நாள், என்னண்ணே கவலையாக இருக்கீங்கண்ணே என்னண்ணே. அப்புறம் வந்து அவர் உட்காந்து, இந்த மாதிரி உங்கள் பிரச்சனை கேட்காம படம் எடுத்து என்ன எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, எப்படி விற்கிறதுன்னு தெரியல, எனக்கு அந்த விவரம்லாம் தெரியல, அம்பட்டையும் தோத்து போயிட்டேன், காசு பூரா போச்சுனே, பெரிய கடனில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ ரைட், அப்போ ஒரு படம் எம்ஜிஆர் நடிக்கிறேன்னப்ப உன் பேரை தயாரிப்பில் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு அவரெல்லாம் டெவலப் பண்ணி விட்டாரு. அப்புறமே இந்த வி.கே. ராமசாமி ஆளை பாருங்க, அவங்க பண்ணுற சேட்டையை பாருங்க. அதே மாதிரி கண்ணாம்பால்னு ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியும், மனோகரால சிவாஜிக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அவங்களாம் எம்ஜிஆர் காலத்துக்கு சீனியர். செவ்வாழை தோட்டத்தில் சீட்டாடும் குரங்குகளே அப்படிம்பாங்க, மனோகரா பொங்கி எழுதும்பாங்க சிவாஜியை. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நிறைய சினிமா எடுத்து அந்த அம்மாவும் அவங்க கணவரும் பயங்கரமா மெட்ராஸில் தோத்து போயிட்டாங்க. அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அவங்க வீடு வந்து கடைசியில் எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க மெட்ராஸில் இருக்கிற ஒரே ஒரு பங்களா மட்டும் இருக்கான், அது மட்டும் அன்னைக்கு ஜப்திக்கு போக போகுது, ஏலத்துக்கு போக போகுது. இது எம்ஜிஆர் மேட்டருக்கு தெரியுது. எம்ஜிஆர் தெரிஞ்சோடனே எம்ஜிஆர்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் ஐயா, தவறாக செஞ்சு படம் எடுத்து மாட்டிக்கிட்டோம், சரி ஒன்றும் நோரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலத்தில் போன வீட்டை எம்ஜிஆர் வாங்கிட்டார். எம்ஜிஆர் வாங்கிட்டு, நீங்கள் இருக்கும் காலம் வரை இந்த வீட்டில் நீங்கள் இருங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த வீட்டை எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த அம்மாவே இருந்துச்சா, ஒன்றுமே காலம். அதுக்கப்புறம் அந்த அம்மாவே அவங்க இறக்கிறதுக்கப்புறம் அந்த வீட்டை எம்ஜிஆர் தானே கொடுக்கணும், அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படி எம்ஜிஆர்கிட்ட கொடுத்துட்டார், எம்ஜிஆர்கிட்ட அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே, எம்ஜிஆர் இப்போ வந்து கண்ணம்மாளுக்கு வீடை ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தாரு, வி.கே. யாரோவா ஒரு கம்பெனி கொடுத்தாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் கட்சியில் காமெடினா ஒருத்தர் நடித்தார், நாயேசு, தேங்காய் சீனிவாசனுக்கு அப்புறம்லாம் ஐசரி வேலைன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு காமெடியாக ஒல்லியாக புச்சியாக இருப்பார், அப்படி இப்படி எம்ஜிஆர் கூட இருப்பார். அவர் வந்து எம்ஜிஆரோட பரம விசிறி, பரம ரசிகன், தொண்டை. அவர் எம்ஜிஆருக்காக ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது பாருங்க, அவர் ஹார்ட் அட்டாக்ல பிரச்சாரம் பண்ணும்போதே இறந்து போயிட்டார், மேடையிலே இறந்து போயிட்டாருங்க அவர், ஐஸ்வரி வேலை. அப்போ அந்த ஐஸ்வரி வேலை குடும்பம் வந்து ரொம்ப தரமட்டத்துக்கு போயிடுச்சு. அப்போ அந்த ஐஸ்வரி வேலனுடைய மகன் வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார், ஐயா இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து உங்களுக்காக தான் மேடையில் பேசினார், உங்கள் உயிராக இருப்பார், உங்கள் ரத்தம் அவர், உங்கள் தொண்டை, பரம விசிறி, அவர் இறந்து போயிட்டாரியா, இன்னைக்கு என் குடும்பம் வந்து ஏகப்பட்ட கடனில் இருக்குது அப்படின்னு. எம்ஜிஆருக்கு ஆச்சரியம், என்ன அது அவருக்கு இவ்வளோ கடன் என்கிட்ட ஏன் சொல்லாமல் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வரி வேலனுடைய மகனை ஐஸ்வரி கணேஷ் பணத்தை கட்டுக்கட்டாக வேனில் எடுத்து அனுப்பி கூட 2 பேர் அனுப்பியிருக்காரு. போய் கொடு பணத்தை அவன்கிட்ட கொடுத்தாதான் அவன் கொண்டு போய் செலவழிச்சிருவான்ல. எங்கெங்கே இவங்க கடன் வாங்கியிருந்தாங்களே அவங்ககிட்ட பூரா
பணத்தை பூரா கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை பூரா திரும்ப வாங்க வச்சிட்டாரான். வாங்க வச்சா மீத பணம் இருக்கான் பெட்டி நிறைய. எம்ஜிஆர் வந்து அவன் கையில் கொடுத்தாரு, அந்த உங்கள் அப்பா மாதிரி ஆயிராத, நீ நல்லா பழச்சிக்க அப்படின்னு. அந்த ஐஸ்வரி வேலை மகன் தான் ஐஸ்வரி கணேஷ், வேல்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு இன்னைக்கு மெட்ராஸில் பயங்கரமான இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு சினிமாலெலாம் படம் எடுக்கிற அளவுக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாப்புல. எப்படி எம்ஜிஆர் போட்ட அந்த உதவி பாருங்க, எப்படி வளருது பாருங்க. அப்படியே வளர்ந்து வளர்ந்து வாழையடி வாழையா ஒருத்தனை உயர்த்துது பாருங்க, அட்டகாசமா. அது ஒரு சம்பவம். அப்புறம் நான் என்ன முதல்ல சொன்னேன் பாருங்க, எம்ஜிஆர் வந்து பாடி கார்டுன்னு சொல்றாரு அப்படின்னு. இந்த பாடி கார்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னு 67 பாருங்க, அன்எக்ஸ்பெக்டடா எம்ஜிஆர் எதிர்பாராத விஷயமா அவன் சுட்டுட்டான். சுடுறான்னு தெரிஞ்சிருந்தான்னா அவன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான் அவன், எம்ஆர் ராதா. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, எம்ஆர் ராதா எம்ஜிஆர் 71 திமுக விட்டு விலகினாரு. திமுக விட்டு விலகி ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணார் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு கூட்டத்தில் வந்து மாலை போடுறாங்க எம்ஜிஆருக்கு. எல்லாரும் மாலை போடும்போது எம்ஜிஆர் டக்குன்னு மாலையை போட்டவுடனே கழட்டி கொடுத்துருவாரு. அந்த டப்ல ஒருத்தன் மாலை போட்டிருக்காங்க. அது என்னன்னா, செந்தட்டி, நம்ம ஊர்ல செந்தட்டி இருக்குல்ல, செந்தட்டி இலை, அரிப்பு இலை போட்டால் அரிக்க ஆரம்பிச்சிடும். கழுத்தில் கையில் பட்டுச்சுன்னா அரிச்சிடும். அதில் மாலையை செஞ்சு வந்து போட்டாங்க. எதிரி, எம்ஜிஆரோட எதிரி. எவ்வளோ நண்பர்கள் இருந்தாங்களோ, எவ்வளோ தொண்டர்கள் இருந்தாங்களோ, எதிரி இருக்கான் பாருங்க, விரோதி இருக்கான் பாருங்க. அந்த மாலையை எம்ஜிஆர் கழுத்தில் போட்ட உடனே தூக்கி உடனே எரிஞ்சுட்டாரான். இது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு. இப்போ தெரியுதா பாடி கார்டுனா ஒருத்தர் வேணும் அப்படின்னு. அடுத்து எம்ஜிஆர் பயணம் போயிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனு உளி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஷார்ப்பாக செதுக்கின உளி எம்ஜிஆர் நோக்கி எரியறாங்க. அவன் அந்த எம்ஜிஆர் மேலே நல்ல வேலை படலை. ஆனால் அவன் என்னன்னா, ஓடுற முயலை எரியக்கூடியவன் அவன், பயங்கர எக்ஸ்பர்ட் அவன் கரெக்டாக குறி வச்சு எரிஞ்சிருந்தான்னா எம்ஜிஆர் மேலே போய் பட்டிருக்காது. அப்போ பாருங்க, இந்த மாதிரி அடாவடி பண்ணுறவனையெல்லாம் அப்புறம் சும்மா விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அதுதான் கூட 4 ஆள் வேணும்ன்றது. அதான் அந்த பாடி கார்டுக்கு அப்புறம் கூட இருந்தாங்க. அண்ணனுக்காக உயிரே கொடுப்போம் அப்படின்னாங்க. அவங்கள மீறி நீங்கள் போகவே முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் கிட்டக்க போனவங்கலாம் சொல்கிறாங்க, என் தம்பி ராஜ்குமார்னு கருப்புன்ற ராஜேஷ் சார் வீட்டு கிரகப்பிரவேசத்தில் வந்து எம்ஜிஆர் வந்துட்டாரான். எம்ஜிஆர் தலைவரேன்னு போனப்ப அப்படியே ஜஸ்டின் இடுப்பை பிடிச்சி அப்படி தள்ளி வச்சுட்டாப்லையான். அதாவது என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜஸ்டின் பக்கத்தில் இருக்கிற அந்த எம்ஜிஆருடைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் கையை நம்ம இடுப்பில் பிடிச்சி கிட்டக்க எம்ஜிஆர் நெருங்க விடாத அப்படி தடுத்துருவாங்க. அதுதான் ரொம்ப சேஃப்டி. எம்ஜிஆர் கிட்டக்க நெருங்க முடியாது. அதனால தான் கடைசி வரைக்கும் எவனும் நெருங்க முடியாதவராக இருந்தார் எம்ஜிஆர். ரைட்டு, அது ஒன்று. அப்புறமேட்டு எம்ஜிஆர் வந்து இந்த எம்ஜிஆர் படம் எடுக்கும்போதெல்லாம் படத்தில் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் படத்தில் வந்து நம்பியார் அடிக்கடி சண்டை போடுவாங்க. இப்போ இந்த நம்பியார் ஒரு தடவை காரில் ரோட்டில் போய்க்கிருக்காரு. போன உடனே ஒரு ஊருக்காரங்க, இந்த நம்பியார் இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம அண்ணனை தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கான் மாப்பிள்ள, அவனை என்ன செய்யறது, இந்த பக்கம் தாண்டா வருவேன், நிப்பாட்டுறான் மாப்பிள்ள இன்னைக்கு அவனை அப்படின்னு. கரெக்டாக நம்பியார் வண்டி போயிருக்கு. நிறுத்து அப்படின்ட்டுருக்காங்க. நிறுத்தியாச்சு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்காரு நம்பியார். நீ தான் வேணும். என்ன வேணும், எதுக்கு நான் வேணும், என்ன எல்லா படத்துலையும் வந்து எங்கள் தலைவரை வந்து நீ அடிச்சுக்கிட்டே இருக்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, நீ வம்பழுத்துக்கிட்டே இருக்க. யார் உங்கள் தலைவர்? எங்கள் தலைவர் எம்ஜிஆர். அவர் ஏன் என்னை அடிக்கிறாரு? அவன் உன்னை அடிக்கிறாரா? ஆமாம், அவர் என்னை அடிக்கிறா அவனுக்கு அடிக்குது, நான் அவரை அடித்தா கசக்குதா? அப்படி தான் இருக்கும். எங்கள் தலைவர் உன்னை அடிப்பார், நீ 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 திரும்ப அடிக்கக்கூடாது. என்னையா அது இப்படி கூத்தா இருக்கு, நீ இப்போ வந்து அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன்னா இந்த இடத்த விட்டு உடனே விடுவோம், இல்லைன்னா ஒன்னே இப்போ நாங்கள் துவச்சிருவோம் அப்படின்னு இருக்காங்க. சரி, இந்த இடத்துல வந்து ஆபத்தான இடம், இனி இவங்ககிட்ட வந்து நம்ம மல்லு கட்ட முடியாது இல்லையா, சினிமானாலும் அப்படி நடக்கிறேன், வேற ஒன்றும் இல்லையா, எம்ஜிஆர் தான் நீ அடிப்பார், நான் திரும்பி அடிக்கவே மாட்டேன், ஆளை விட்டுருங்க அப்படின்னாரு. இத்துடன் முடித்துக்கொள்வோம். அடுத்ததில் உங்களை நான் சந்திக்கிறேன். தயவுசெய்து எல்லாரோடையும் எம்ஜிஆர் வள்ளல்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு. நன்றி, வணக்கம்.